வணக்கம். எமர்சன் சொல்கிற மாதிரி நத்திங் கிரேட் வாஸ் எவர் அச்சீவ்டு வித்தவுட் என்தூசியாசம். போன வீடியோக்கள்லேயே பார்த்தோம், கிரேட்டில் G ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிராட்டிடியூட், R ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரைட்டியஸ்னஸ்னு. நெக்ஸ்ட்டு வர அந்த ஈங்கிற லெட்டர் இந்த என்தூசியாசம்ங்கிற வார்த்தையை குறிக்குது. உற்சாகமாக, ஆர்வத்தோட, ஊக்கத்தோடு இருக்கிற தன்மைக்கு தான் என்தூசியாசம்னு பேர். இதில் EN அப்படிங்கிற லெட்டர்ஸ் லாட்டினில் இன்சைடுங்கிற அர்த்தத்தை சொல்லுது. தியாஸ்னா கடவுள்னு அர்த்தம். கடவுளே நம் உள்ளிருந்து நம்மளை உற்சாகமாக உழைக்க வைக்கிறதுக்கு தான் என்தூசியாசம்னு பேர். நன்றியுணர்வுன்னா கர்ணனை உதாரணமாக சொல்லலாம். தர்மம்னா அது ராமர் தான். ஏன்னா ராமர் குணக்குன்றா தர்மத்தின் வடிவமாகவே விளங்கினார். இந்த வரிசையில் என்தூசியாசம்னாலே எல்லார் மனசுலையும் சட்டுன்னு வர உருவம் பாரதியார். மகாகவி பாரதியார் நமது தேசிய கவி, அன்சங் ஹீரோ ஆஃப் ஆர் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை இந்த அளவுக்கு மக்கள் கொண்டாடலை. ஆனால் வெள்ளையர்களுக்கு அவர் சிம்ம சொப்பனமாகவே இருந்தார். தன்னோட தேச பக்தியால், தளராத உற்சாகத்தால், எழுச்சி மிகு பாடல்களால் மக்களை தட்டி எழுப்பினார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லைன்னு பொங்கி எழுந்தார். அவரோட ஒவ்வொரு கவிதையும் மக்களை துள்ளி எழுந்து ஆனந்த கூத்தாட வச்சது. ஆக்சுவலாக இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது 1947. ஆனால் அதுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடியே ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்னு மக்களை கனவு காண வச்சார், கொண்டாட வச்சார். இதுதான் உற்சாகம். உற்சாகத்தோட உச்சகட்டம். அவர் வறுமையிலேயே வாழ்ந்தாலும் உற்சாகத்துக்கு பஞ்சம் இல்லை. அவர் ஒரு கூண்டில் சிங்கத்தை பார்க்குறாரு. காட்டுக்கு நீ ராஜா, பாட்டுக்கு நான் ராஜான்னு சொன்ன மாதிரியே பாட்டாலேயே மக்கள் மனசை ஆண்டார். கிடைச்ச வாழ்க்கையை வீணடிக்காமல் பயனுள்ள வாழ்க்கையாக வாழணும்னு உற்சாகமாக வாழ்ந்து காட்டினார். தேடி சோறுநிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு பராசக்தியை பார்த்து கேட்குறாரு. எப்பேற்பட்ட மன துணிவு! வெறும் 39 வருஷம் தான் இந்த பூமியில் வாழ்ந்தார். மிகப்பெரிய புரட்சியாளரா, மூட நம்பிக்கைகளை உடைச்ச வீரரா, என்தூசியாசம் அப்படிங்கிற வார்த்தைக்கே முழு வடிவமா இன்னைக்கும் நம்ம மனசுல வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காரு. வெந்ததத்துன்னு விதி வந்தா சாவோம்னு இருக்கிற உற்சாகம் இல்லாத மக்களை பார்த்து நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலை கெட்ட மனிதரை நினைந்து விட்டால்னு உண்மையான அக்கறையோட பாசத்தோட கவலைப்படுறாரு. காக்க சிறையிலையும் பார்க்கும் மரங்கள்லையும் இருக்கிற கடவுளை நம்ம எல்லாரையும் உணர சொன்னார். ஓடி விளையாடு பாப்பான்னு சொல்லிட்டு பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு குழந்தைகளை தைரியமாக இருக்க சொல்கிறாரு. பையில் பணம் இல்லை, மனசெல்லாம் சந்தோஷம். எதிரிகள் விரட்டினாலும் சோர்ந்து போகாத மன உறுதி. மதம், ஜாதி, குலம்னு எல்லாத்தையும் கடந்து வாழ்ந்ததால் தன் சமூகத்தாலேயே புறக்கணிப்பு இருந்தாலும் குறையாத உற்சாகம். யமன் வந்து மிரட்டுறப்ப கூட, காலா உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன், என் தன் காலருகே வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன்னு சொல்கிற மன உறுதி யாருக்கு வரும்? இந்த உடல் நிலையில்லாதது, ஆத்மா அழிவில்லாதது, அது ஆனந்தமயமானதுன்னு உணர்ந்த ஒருத்தரால் தான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இதைத்தான் வேதங்களும் உபனிஷத்துக்களும் சொல்லுது. ஆனந்தோ பிரம்மா, கடவுள் ஆனந்தமயமானவர். அவருடைய பிள்ளைகள் நாம. அவர் நம்மளையும் எப்பவுமே ஆனந்தமாக வாழ சொல்கிறாரு. அதை பாரதி மாதிரி மகான்கள் நடத்தி காமிச்சிடுறாங்க. அதை பார்த்தும் நாம் திருந்தலைன்னா ஒரு பயனும் இல்லை. இன்பம் துன்பம் வெறுமைன்னு எது வந்தாலும் உற்சாகமாக வாழணும். பாரதியின் பாடல்களை பசங்க படிக்கணும். ஏன் நாம முதல்ல படிக்கணும், பாடணும். துக்கத்தை ஓட ஓட விரட்டணும். அவருக்கு 14 மொழிகள் தெரிஞ்சாலும் தமிழின் மீது ஆழமான பற்று கொண்டிருந்தார். எல்லா மொழிகளையும் போற்றினார், எல்லா தலைவர்களையும் போற்றினார், எல்லா மனிதர்களையும் கொண்டாடினார். நாமளும் அவர் பாடல்களை கொண்டாடுவோம். அவரை மாதிரி எப்போவுமே உற்சாகமாக இருப்போம். எல்லோரும் இன்புற்று வாழ பிரார்த்திப்போம். தேங்க்யூ.